11 இடியட்ஸ் மற்றும் ஆர்சிசிக்கான போல் டிசைடட் மேட்ச்சு. இந்த மேட்ச்சு வின் பண்ணுறவங்க ப்ரைஸ் ரவுண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. வளையும் அணியினர் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 6 ஓவர் மேட்ச்சு. ஃபஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே. போல் டிசைடட் மேட்ச் குவார்ட்டர் ஃபைனல் 11 இடியட்ஸ் விசஸ் புலித்தலை. பேரா சரவணன் மற்றும் பிரபு. முதல் பவர் பிளே ஓவரை வீச சாரதி. ஓகே, அப்படியே பேசிட்டு போல் டிசைடட் மேட்ச். ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் 11 இடியட்ஸ் அணிக்காக சாரதி. முதல் பந்தை சுவிட்ச் முறையில் 1 ரன். முதல் ஓவரில் 2வது பந்து. கேட்ச் என்ற முறையில் கேட்ச். குட் பவுலிங். குளித்தலை அணிக்காக நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ். அவர் எதிர்கொள்ளும் முதல் பந்து. ஷாட். முதல் ஓவரில் 4வது பந்து. ஸ்லோயர் கீப்பர் டாட். முதல் ஓவரில் 5வது பந்து. கேட்ச் என்ற முறையில் வந்து சிக்ஸர். நல்ல பேட்டிங் சந்தோஷ். அவர் அடிக்கும் முதல் 6 இந்த மேட்ச் முதல் 6. பவர் பிளே ஓவரின் கடைசி பந்து. முதல் ஓவரின் கடைசி பந்து. அடுத்த பந்தும் சிக்ஸர். 6 ரன்கள். பவர் பிளே ஓவர் லாஸ்ட் 2 பாலுமே 6 அடிச்சிட்டாரு சந்தோஷ். விண்ட்டு கொஞ்சம் லெக் சைடில் இருக்கிறதுனால பால் அடித்தா வெளியில் போயிட்டே இருக்குது. 11 இடியட்ஸ் அணிக்காக 2வது ஓவரை வீசுவதற்காக ராம். 2வது ஓவரின் முதல் பந்து. எதிர்கொள்வது சந்தோஷ். முதல் பந்தே சிக்ஸர். நல்ல பேட்டிங். ராம் போட்ட முதல் பந்தே 6 அடிச்சிட்டாரு. 2 பேட்ஸ்மேனும் நல்லா செட் ஆகிட்டாங்க. விண்ட்டு வேறு அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்லா அடிச்சிட்ருக்காங்க. 2வது ஓவரில் 2வது பந்து வீசுவதற்காக ராம். 6 அடித்த சந்தோஷ். கேட்ச். கிஷோர் அங்கே வந்து கேட்சை தவற விட்டார். அதனால் 1 ரன். 2வது ஓவரில் 3வது பந்து. இதுவும் கேட்ச். இது தவற விட்டு வரா. இது கிஷோர் குமார் நல்லா பிடிச்சிட்டாரு. அவுட்டாகி வெளியே போகிற நல்ல செட்டான பேட்ஸ்மேன். 2 6 அடித்தார் தொடர்ந்து. அவர் விக்கெட் எடுத்தாராம். அடுத்ததாக குளித்தலை டீமிற்காக நியூ பேட்ஸ்மேன் யுவராஜ். 2வது ஓவரில் 4வது பந்தை வீசராம். இவர் எதிர்கொள்ளும் முதல் பந்து. முதல் பந்தை கீப்பர் டாட். நல்ல ஃபேஸ். குட் பவுலிங் பால். 2வது ஓவரில் 5வது பந்து. கேட்ச் என்ற முறையில் கிஷோருக்கு அடுத்த கேட்ச். ஒரு கேட்சை விட்டாலும் கிஷோர் 2வது கேட்சை பிடிச்சிட்டாரு. போன மேட்ச் நல்லா ஆடின யுவராஜ் பேட்ஸ்மேன் வந்து ராம் விக்கெட் எடுத்துட்டாரு. குட் பவுலிங் ராம். ஒரு ஓவர்லேயே 2 விக்கெட்டு. நல்லா செட்டான பேட்ஸ்மேன் 2 பேர்த்தையுமே எடுத்துட்டாரு. அடுத்த பேட்ஸ்மேன் சுபாஷ். ராம் 2வது ஓவரில் கடைசி பந்து. இந்த பால் விக்கெட் எடுப்பார் ராம். கீப்பர் சைடு வந்து 1 ரனில் போயிடுச்சு. நல்ல ஓவர் ராம். 11 இடியட்ஸ் அணிக்காக 3வது ஓவரை வீசுவதற்காக சத்யசீலன். ஆஃப் சைடில் தட்டி விடப்பட்ட கொண்டு வந்து போய்கொண்டே இருக்கிறது. நல்ல குட் ஃபீல்டிங் கோபி. பிடிச்சி அடிச்சிருந்தா அவுட்டு. நல்ல ரன்னிங். 2 ரன் ஓடிட்டாங்க. சத்யசீலன் வீசிய முதல் பந்தில் 2 ரன்கள். 3வது ஓவரில் 2வது பந்து. keeper dot. Good face.
இப்போ வந்து விண்ட்டு வந்து அவங்களுக்கு சாதகமாக இல்லை, காற்று அடிக்காதனால நல்ல 6 4 அடிச்சிருந்த டீம் வந்து இப்போ கொஞ்சம் அடிக்காமல் இருக்காங்க. அடுத்த பந்தும் கீப்பர் டாட், நல்ல பந்து. 3வது ஓவரின் 4வது பந்தை வீச சத்யசீலன். மூன்றாவது 4வது பந்து ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து, ஒரு ரன்கள் மட்டுமே விட்டுவிட்டார். 3வது ஓவரில் 5வது பந்தை வீச சத்யசீலன், அதை எதிர்கொள்ள சந்தோஷ். நல்லா ஆஃப் சைடு நல்லா அடிச்சிருக்காரு, நல்லா துரத்தி போயிட்டுருக்காங்க. ராம் பிடிச்சி அடித்தா ரன் அவுட். ப்ரோ 2 ரன்கள் மட்டுமே. 3வது ஓவரில் கடைசி பந்து. கேட்ச் என்ற முறையில் அங்கே ஆனந்த் அவர் பிடிக்கும் 2வது கேட்ச், நல்ல கேட்ச். ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27, 4 விக்கெட் விட்டுருக்காங்க. 4வது ஓவர் போடுறதுக்காக லெனின்ஸ் அணியிலிருந்து கிஷோர்குமார். 4வது ஓவரின் முதல் பந்து, அதை எதிர்கொள்ள சுபாஷ். நியூ பேட்ஸ்மேனாக கோவிந்த் வந்திருக்காரு அந்த சைடில். ஒரு முதல் பந்தே நல்ல பால், அங்கே வந்து சதீஷன் ஃபீல்டிங். ஒரு குட் த்ரோ மிஸ் பண்ணனால இருந்தாலும் ஓடல. 4வது ஓவர் 2வது பந்து, நியூ பேட்ஸ்மேன் கோவிந்த், நல்ல பால். 4வது ஓவரின் 3வது பந்து, ஆஃப் சைடில் தட்டி விடப்பட்ட பந்து, நல்ல ஃபீல்டிங் அங்கே கோபி. 1 ரன்கள் மட்டுமே. 4வது ஓவரில் 4வது பந்து, கேட்ச் என்ற முறையில் அங்கு ஃபீல்டர் சத்யசீலன் கேட்ச் இல்லை, பால் 6ஐ சென்று விட்டது. 4வது ஓவரில் 5வது பந்து, 2 பால் இருக்குது. அங்கே பேட்ஸ்மேன் நல்லா கிரீஸில் ஏறி நின்று ஆடுறாரு. 1 ஓட்டங்கள் மட்டுமே நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டிங் மிஸ்டேக் சத்யசீலன், அதனால் 2 ஓட்டங்கள் ஆகிவிட்டது. 4வது ஓவரில் கடைசி பந்து, ஃபீல்டர் வந்து பிரவீன் ஆனந்த் 2 பேருமே வந்துட்டு இருக்காங்க. யாராவது ஒரு ஆள் எடுக்கணும், மிஸ் ஃபீல்டிங் எடுத்து விட்டதுனால 2. இதில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சுனால லாஸ்ட்டு 2 ஓவர் எடுக்க முடியல. அவங்களோட ஸ்கோர் வந்து 6 ஓவருக்கு 59 அடிச்சிருக்காங்க. வளையூர் 11 இடியட்ஸ் அணியினர் 6 ஓவருக்கு 60 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். முதல் ஓவர் பரப்புரையை முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 1 விக்கெட் இழப்பிற்கு 13 ரன்னு. 30 பந்துக்கு 43 அடித்தா வளையூர் இப்போட்டியில் வெற்றி பெறலாம். சைக்கிளில் வந்து கிஷோர், நான் சைக்கிளில் வந்து ராஜா. 2வது ஓவரை வீச சரவணன். ஒரு கீப்பருக்கு பின்னாடி ஒரு எட்ஜி, 1 ரன் மட்டும். ராஜா தனது அணிக்கு பவர் பிளே ஓவரில் ஒரு அருமையாக ஒரு 6 அடிச்சிருந்தார். ஃபஸ்ட்டு பாலே சிங்கிள் மாற்றி ராஜாவுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. 2வது ஓவரில் 2வது வந்து சைக்கிளில் ராஜா ஒரு ஸ்லோயர் காலே போட்டாங்க. டீசெண்டாக ஒரு சிங்கிள் மாட்டிட்டு போயிட்டாங்க. 1 ரன். கிஷோர் ஸ்ட்ரைக்கில் 3rd பால், ஒரு யார்கர் பால். அங்கே யாருமே இல்லை, ஒரு ஃபீல்டர் துரத்தி போனார், பால் பிடிக்க முடியல. 2 ரன் விட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயராக போட்டிருக்காரு, சைட்டில் லெக் சைட்டில் அடிச்சிருக்காரு, வெளியே 6 ரோட்டில் போய் விழுந்துருச்சு. 6 கிஷோர் பேட்லேருந்து அருமையான ஒரு அடி, பலார்னு 6. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் இறங்கி போய் மறுபடியும் அடிச்சிருக்காரு லெக் சைட்டில். அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். விக்கெட். பேட்ஸ்மேனாக அதிரடி ஆட்டக்காரர் சத்யசீலன் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். செகண்ட் ஓவரில் லாஸ்ட் 1 பால், ஒரு கீப்பர் எட்ஜு, விக்கெட்.
சத்யசீலன் சந்தித்த முதல் பந்திலே டக் அவுட் மூலியமாக வெளியேறாரு. 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 23. அடுத்த பேட்ஸ்மேனாக திலீப். அடுத்த ஓவரை வீச சந்தோஷ். 3வது ஓவரை வீச சந்தோஷ். ஸ்ட்ரைக்கில் வந்து கேப்டன் ராஜா இருப்பார். 3rd ஓவரில் ஃபஸ்ட்டு பால். சந்தோஷ் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில் சூப்பராக ஓவர் போட்டிருந்தார். டீசெண்டாக ஒரு பாயிண்ட் திசையில் சிங்கிள் ஓடிட்டாங்க. 1 ரன் மட்டும். ஸ்ட்ரைக்கில் வந்து திலீப். 2nd பால். ஸ்ட்ரைக்கில் வந்து திலீப். உடம்புல பட்டு டாட். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்கார் ரோட்டுக்கு. அங்கே ஒரு ஃபீல்டரை தாண்டி 6. அதனால் பிடிக்க முடியலை. 6. நெக்ஸ்ட் பால் டீசெண்டாக சிங்கிள், ஆனால் ஓடலை. நெக்ஸ்ட் பால் உடம்புல பட்டு டாட். லாஸ்ட் 1 பால். 3rd ஓவரில் கடைசி பால். ஸ்ட்ரைக்கில் திலீப். ஒரு டாட். அடுத்த ஓவரை வீச 4வது ஓவரை வீச அசோக். 3 ஓவருக்கு 30 அடிச்சிருக்காங்க. இன்னும் மீதம் இருக்க 3 ஓவருக்கு 30 ரன் அடித்தால் வளையூர் 11 இலிஸ் அணி இப்போட்டியில் வெற்றி பெற்று பிரைஸ் ரன்னுக்கு தகுதி பெறுவார்கள். ஸ்ட்ரைக்கில் ராஜா. ஒரு டாட். 2nd பால் அடிச்சிருக்காரு. அங்கே பாயிண்ட் திசையில் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேனாக ராம். நெக்ஸ்ட் பால் அங்கே பவுலர் கைக்கே அடிச்சுட்டு கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேனாக பிரவீன். ஸ்ட்ரைக்கில் இருப்பார். 11 இலிஸ் அணிக்காக நியூ பேட்ஸ்மேன் பிரவீன். அவர் சந்திக்கும் முதல் பந்து கேட்ச் என்ற முறையில் விக்கெட். பவுலர் வந்து ஹார்ட்ரிக் விக்கெட் எடுத்துட்டார். 11 இலிஸ் அணிக்காக நியூ பேட்ஸ்மேன் புருஷோத். 4வது ஓவரில் 5வது பந்து. விக்கெட் என்ற முறையில் வெளியேறுகிறார் புருஷோத். அவர் வீசிய 5 பந்துகளில் 4 பந்து விக்கெட்டாக மாறியுள்ளது. 11 அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் சாரதி. இந்த பவுலர் வந்து கொஞ்சம் நல்லா போட்டுட்ருக்காப்புல. மொத்தம் போட்டிருக்கதே அவர் 5 பந்து தான் போட்டிருக்காரு. அதில் 4 விக்கெட் எடுத்துட்டாரு. அவர் வீசப்படும் கடைசி பந்து 4வது ஓவரில் கடைசி பந்து. என்ன பண்ண போகிறார் சாரதி? ஸ்ட்ரைட் ஃபீல்டிங். 1 ரன்கள் மட்டும். 11 இலிஸ் அணியின் 4 ஓவருக்கு 31 ரன்கள். மீதமுள்ள 2 ஓவர்களில் 29 ரன்கள் தேவைப்படுகிறது. இந்த ஆட்டத்தை வெல்லுமா 11 இண்டியன்ஸ் இல்லை தோல்வி வருமா? காத்திருப்போம். அசோக் ஒரு பேர். இவர் வந்து ஒரே ஓவரில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அசோக்கு நல்ல பவுலிங். நியூ பவுலர் சந்தோஷ். அவர் அணிக்காக 5வது ஓவரும் தனக்கான 2வது ஓவரையும் வீச வருகிறார். 5வது ஓவர் முதல் பந்து. அதை சந்திக்கும் 11 இண்டியன்ஸ் சாரதி. 2 ஓவர்களுக்கு 29 ரன்கள் தேவை. முதல் பந்தை சிங்கிள். 5வது ஓவரில் 2வது பந்து. லெக் பைஸ் என்ற முறையில் நோ ரன்ஸ். இவர் வந்து ஒரு நல்ல ஹிட்ரு. என்ன செய்கிறாங்க பார்ப்போம். அவர் ஒரு நல்ல பவுலரு. பவுலராக பேட்ஸ்மேனா என்பதை காத்திருந்து பார்ப்போம். 5வது ஓவரில் 3வது பந்து. கீப்பர் டாட். நோ ரன். பவுலர் வந்து நல்ல ஸ்பேஸில் போடுறாரு. பேட்ஸ்மேனும் நல்லா சுற்றுறாரு. அந்த பேட்டில் படல.
நான்காவது பந்து ஸ்ட்ரைட் ஃபீல்டில் போயிடுச்சு. அவங்க வந்து ரன் அவுட் ஆகுமா? ரன் அவுட் கொடுக்கல. 2 ரன்கள். 11 மினிட்ஸ் அணி வெற்றி பெற 8 பந்துகளுக்கு 26 ரன்கள் தேவை. 5வது ஓவரில் 5வது பந்து விக்கெட். நல்ல ஒரு ஏர்கட் பந்து. போல்ட் என்ற முறையில் வெளியேறுகிறார் திலீப். அருமையான பந்து வீச்சு சந்தோஷ். அணிக்காக நியூ பேட்ஸ்மேன் கோபி. 5வது ஓவரில் கடைசி பந்து. ஆட்டத்தை வெல்ல 26 ரன்கள் தேவை. கீப்பர் வந்து கேட்ச் விட்டார். ஓவரை வீசுவதற்காக கோவிந்தன். ஒரு ஓவர்களுக்கு 26 ரன்கள் தேவை. ஸ்ட்ரைக்கில் வந்து சாரதி இருக்கார். முதல் பந்து வைடு. ஒரு அகல பந்தோடு போட்டிருக்காரு. மேட்ச் இன்னும் 11 மினிட்ஸ் கையில் தான் இருக்குது. 6 பாலுக்கு 4 சிக்ஸர் அடித்தால் வெற்றி. முதல் பந்தே வைடு. கடைசி ஓவரில் முதல் பந்து நல்லா ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டில் அடித்து 1 ரன்கள் மட்டுமே. 6வது ஓவர் 2வது பந்து. 11 இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற 24 ரன்கள் தேவை. லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து 1 ரன்கள் மட்டுமே. மீதி இருக்க 4 பாலுக்கு 4 சிக்ஸ் அடித்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். என்ன செய்வார் சாரதி? அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டர் கையில் போயிடுச்சு. 1 ரன் மட்டுமே. ஆல்மோஸ்ட்டு டீம் வின் பண்ணிட்டாங்க. ராபின் சிசி வந்து ஆல்மோஸ்ட் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 பந்து தான் இருக்குது. ராபின் சிசி நாவல்நாயக்கம்பட்டி ஒரு நல்ல பேட்டிங் ஆர்டராகவும் நல்ல பவுலிங் ஆர்டராகவும் வச்சுருக்காங்க. 2 பந்துகளுக்கு 22 ரன்கள். மீதமுள்ள ஒரு பந்து. ஒரு பாலுக்கு 22 ரன்கள் தேவை. ஆட்டத்தின் இறுதி பந்து. கோபி அடிக்கப்பட்ட வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டு கையிலே போயிடுச்சு. ராபின் சிசி வந்து மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம அண்ணன் தான். நம்ம அண்ணன் பேர் வந்து மேட்ச் வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக அண்ணன் தான். ஒரே ஓவரில் 4 விக்கெட் எடுத்துட்டாரு. அதனால அவங்க மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க.